அனைவருக்கும் வணக்கம். I am Hemlatha. Welcome to my channel Part English. Today's lesson is on the semi-modals. இந்த previous videoல நம்ம modals உடைய classification பார்த்திருக்கோம். Modal auxiliaries are classified into two, full modals and semi-modals. There are 9 modals. ஏற்கனவே பார்த்தாச்சு ரொம்ப டீட்டெயிலாக. will, would, shall, should, can, could, may, might, must 9 மாடல்ஸை பற்றி பார்த்துட்டோம். அது ஃபுல் மாடல்ஸ்னு சொல்கிறோம். இந்த செமி மாடல்ஸுங்கிறது ought to, used to, need and dare. These 4 are called semi modals. செமி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் மீனிங் வந்து ஆஃப். இன்னும் செமி மாடல்ஸ் என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னா குவாசை மாடல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா மார்ஜினல் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மார்ஜினல் மாடல்ஸ் குவாசை அப்படின்னாலே அதுக்கும் மீனிங் என்னென்னா ஆஃப் மாடல்ஸ் தான் இது. மார்ஜினல் அப்படின்னா எட்ஜ் பார்டர்னு அர்த்தம். இது ஏன் செமி மாடல்ஸ் ஆஃப் மாடல்ஸ்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், தீஸ் 4 மாடல்ஸ் தே டு நாட் ஷேர் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 9 மாடல்ஸ் பார்த்தோம் இல்லையா. வில், வுட், ஷெல், ஷுட், இந்த 9 மாடல்ஸினுடைய ஃபுல் மாடல்ஸினுடைய குவாலிட்டிஸ் எல்லாம் இந்த 4 மாடல்ஸ்க்கு அப்ளிகபிள் இல்லை. அதனால தான் இது என்ன சொல்கிறோன்னா செமி மாடல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படின்னாலே ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த 9 மாடல்ஸும் ஹெல்பிங் வேர்ப்ஸாக தான் வருது. மெயின் வேர்போடு சேர்ந்து தான் அதை நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் இந்த 4 மாடல்ஸில் நீட், டேர் இந்த 2 மாடல்ஸையும் மெயின் வேர்ப்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். ஆக்சிலரி வேர்ப்ஸாகவும் யூஸ் பண்ணலாம், மெயின் வேர்ப்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். மெயின் வேர்ப்ஸ்னாக்கா ப்ரெசன்ட் டென்ஸில் தேர்ட் பர்சன் சிங்குலரில் வேர்போடு நம்ம என்ன சேர்ப்போம், ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்தால் எஸ் சேர்ப்போம். சிங்ஸ், டாக்ஸ் அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த நீடுக்கும் டேருக்கும் ப்ரெசன்ட் டென்ஸில் மெயின் வெர்பாக வரும்போது ப்ரெசன்ட் டென்ஸில் வரும்பொழுது நீட்ஸ், டேர்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி பாஸ்ட் டென்ஸில் மெயின் வெர்பாக வந்ததுன்னா ஈடி சேர்ப்போம். பாஸ்ட் டென்ஸில் ஒர்க்டு, டாக்டு, ஷவுட்டட் அந்த மாதிரி ஈடி சேர்ப்போம். அதே மாதிரியே நீடுக்கும் டேருக்கும் பாஸ்ட் டென்ஸில் நீடட், டேர்டு அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். அப்போ அது இந்த 2 மாடல்ஸும் நீடும் டேரும் மெயின் வேர்பாகவும் யூஸ் பண்ணுறோம், ஆக்சிலரி வேர்பாகவும் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் இது எல்லா குவாலிட்டிஸும் ஃபுல் மாடல்ஸில் எல்லா குவாலிட்டிஸும் இதுக்கு அப்ளிகபிள் இல்லைங்கிறதுனால தான் இதை எப்படி சொல்கிறோன்னா ஆஃப் மாடல்ஸுங்கிற மீனிங்கில் செமி மாடல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட்ஸ் பிகின் வித் த ஃபஸ்ட் ஒன், ought to. ought to அப்படின்னா என்ன மீனிங்னா, ought to அப்படின்னா வேண்டும். இந்த should, must இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஒரு சஜஷனை கம்பல்ஷனை குறிக்கிறதுக்கு அந்த 2 மாடல்ஸையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் ought toவும் should, must மாதிரி தான் இதை யூஸ் பண்ண போகிறோம். பட் வித் டிஃபரெண்ட் இன்டென்சிட்டி. ஷுட்டை வந்து ஒரு சர்டன் ஸ்ட்ரெஸ்ஸோடு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ought toவை அதை விட ஸ்ட்ராங்கராக யூஸ் பண்ணுவோம், ஸ்ட்ராங்கர் இன்டென்சிட்டியோடு யூஸ் பண்ணுவோம். மஸ்ட்டுங்கிறது ஆட்டுவை விட இன்னும் ஸ்ட்ராங்கராக யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த ஆட்டுங்கிறது இன் பிட்வீன் ஷுட்டுக்கும் மஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்குது. இது ஆட்டோ இஸ் ஸ்ட்ராங்கர் தென் ஷுட் பட் லெஸ் ஸ்ட்ராங்கர் தென் மஸ்ட். புரியுதா? கம்பல்ஷனில் அது இன்டென்சிட்டியில் மஸ்ட்டை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் ஷுட்டை விட அதிகமாக இருக்குது. ஆட்டுனா வேண்டும், அதனுடைய டிஃப்ரெண்ட் யூசேஜஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், மாரல் ஆப்ளிகேஷன். மாரல் ஆப்ளிகேஷனாக தெரியும் உங்களுக்கு, தார்மீக கடமை, மாரல் டியூட்டி. இது வந்து லாலாம் கிடையாது, சட்டத்திட்டம் கிடையாது, பட் அவுட் ஆஃப் அவர் ஓன் ஆப்ளிகேஷன் தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அதாவது தார்மீக கடமை நமக்கு இருக்குது, அதை யூஸ் பண்ணுறோம். மாரல் ஆப்ளிகேஷன், வி ஆட் டு லவ் அவர் கண்ட்ரி. நம்ம கட்டாயம் என்ன பண்ணணும், நம்ம கண்ட்ரியை, தேசத்தை நேசிக்கணும். அப்போ இது ஒரு மாரல் டியூட்டி அப்படிங்கும்போது நம்ம ஆட் டுவை யூஸ் பண்ணுறோம். த பெஸ்ட் பர்சன் ஆட் டு வின் த எலெக்ஷன். அது எலெக்ஷனில் வின் பண்ணுறவங்க எப்படி இருக்கணும், பெஸ்ட் பர்சனாக இருக்கணும், ஆனஸ்ட் பர்சனாக இருக்கணும், அது அந்த ரைட் பர்சனாக இருக்கணும். அதுதான் பெஸ்ட் பர்சன் ஆட் டு வின் த எலெக்ஷன். எலெக்ஷனில் வின் பண்ணுறவங்க கட்டாயம் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா பெஸ்ட் பர்சனாக இருக்கணும். வி ஆட் டு ஹெல்ப் த நீடி, வி ஆட் டு ஹெல்ப் த புவர். இதெல்லாம் மாரல் ஆப்ளிகேஷன், அதாவது நம்ம மாரல் டியூட்டி, தார்மீக கடமை அப்படிங்கும்போது ஆட் டுவை யூஸ் பண்ணுறோம். செகண்ட் யூசேஜ் பாருங்கள், நெசசிட்டி, தேவை. இது அவசியம், கண்டிப்பாக தேவை. யூ ஆட் டு பி பங்க்சுவல் அட் யுவர் ஒர்க் பிளேஸ். ஒர்க் பிளேஸுக்கு நேரம் தவறாமையே கடைபிடிக்கணும், இது கண்டிப்பாக இது தேவையான ஒன்று அப்படிங்கும்போது ஆட்டோவை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது, யூ ஆட் டு நோ யுவர் ஸ்ட்ரெங்க்ஸ் அண்ட் வீக்னஸஸ். கண்டிப்பாக உங்களுடைய பலம் பலவீனம் தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் வாழ்க்கையில்
முன்னேற முடியும், இது அவசியமான ஒன்று அப்படிங்கும்போது ought to யூஸ் பண்ணுறோம். you ought to make both ends meet அப்படின்னா வரவுக்குள்ளே செலவு செய்ய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். you ought to save for your future, அவங்க எதிர்காலத்துக்காக நீங்கள் கண்டிப்பாக சேமித்து வைக்கணும் அப்படிங்கும்போது இதெல்லாம் நெசசிட்டி அவசியங்கும் போது ought to அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அடுத்து அட்வைஸ் கொடுக்கும்போதும் ought to யூஸ் பண்ணலாம். you are unwell, you are sick, not feeling well, அப்போ என்ன பண்ணோம், you ought to consult a doctor, அட்வைஸ் கொடுக்கணும், you ought to consult a doctor because you are sick. அடுத்து பாருங்கள், you ought to use your time judiciously, judiciouslyனா wiselyன்னு அர்த்தம். அது examinations are approaching, so you should not waste your time, you have to use your time wisely, judiciously, கரெக்டாக நாங்கள் டயத்தை யூஸ் பண்ணணும், லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மீனிங்கில் தான் இந்த சென்டென்ஸ் வந்துருக்கு. ஜுடிஷியஸ்லினா வைஸ்லி. அப்போ அட்வைஸ் கொடுக்கும்போதும் ought to நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 more யூசேஜஸை பார்ப்போம். லுக் அட் திஸ் யூசேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி அப்படின்னா ஒரு சாத்தியத்தை விளக்கக்கூடியது, சாத்தியப்படுமா அப்படின்னு கெஸ் ஒர்க் பண்ணுறது. ப்ராபபிலிட்டி இருக்கலாம் அப்படின்னு நினச்சி பார்க்குறது. ஷி ought to be at home, இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. ought to be at home, வேர் இஸ் ஷீ, எங்கே அப்படின்னா வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு அது உறுதியாக சொல்ல முடியாது, வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ணி சொல்லும்போது ought to யூஸ் பண்ணுறோம். ப்ராபபிலிட்டியில் வருது. ஷீ ought to be at home. he ought to pass the exam with colorful marks, ஏன்னா அவன் நைட்டெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறான், அதனால் கெஸ் பண்ணுறான் இவ்வளோ படிக்கிறதுல கண்டிப்பாக அவன் நல்ல மார்க் வாங்கணும், ஹையர் மார்க்ஸ் வாங்கணும். கலர்ஃபுல் மார்க்ஸ் அப்படின்னா இந்த ஹையர் மார்க்ஸு வாங்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ணி சொல்லு. கண்டிப்பாக அவன் நல்ல மார்க் வாங்கலாம் ஏன்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது கெஸ் பண்ணும்போது ought to இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்து பாருங்கள் certainty. முதல்ல கெஸ் பண்ணோம், அது உறுதித்தன்மை நமக்கு தெரியாது, பட் இங்கே வந்து உறுதியாக சொல்கிறோம். certainty அப்படின்னாக்கா உறுதி, உறுதியாக சொல்கிறோம். எப்போ இண்டஸ்ட்ரியஸ் பீப்புள், இண்டஸ்ட்ரியஸ் பீப்புள்னால் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள், ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் ought to come up in life, கடினமாக உழைக்கிறவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது உறுதியாக சொல்லும் பொழுது ought to யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், அதே மாதிரி ராங் டூயர்ஸ், தவறு இழைக்கிறவங்க ought to pay for their deeds. pay for their deeds அப்படின்னா என்ன அர்த்தம், they have to get punishment அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக தவறு செய்பவர்கள் அவர்கள் செயல்களுக்காக என்ன பண்ணோம், தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது the wrong doers ought to pay for their deeds, அவங்க கண்டிப்பாக தவறு இழைத்தவங்க அதை அந்த பனிஷ்மெண்ட்டை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி ought to நம்ம யூஸ் பண்ணுறோம். உறுதியாக சொல்கிறோம், தவறு இழைச்சா பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கும்போது ought to இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள் டியூட்டி, கடமையை உணர்வை வெளிப்படுத்தும் பொழுது ought to யூஸ் பண்ணலாம். you ought to submit your record notebooks on time, கண்டிப்பாக உங்கள் ரெக்கார்ட் நோட்புக்ஸை கரெக்டான அந்த டயத்தில் சப்மிட் பண்ணணும், அது ஒரு டியூட்டி அப்படிங்கும்போது ought to யூஸ் பண்ணுறோம். you ought to prepare well for your exam, இல்லையா, அது உண்மையாக நம்மளுடைய டியூட்டி. எக்ஸாம் வருது, இந்த எக்ஸாமினேஷன்ஸ் ஆர் ஃபாஸ்ட் அப்ரோச்சிங், we have to prepare well, அதுதான் சொல்கிறாங்க. you ought to prepare well for your exam, அது டியூட்டியை ரிமைன் பண்ணும்போது இந்த மாதிரி ought to யூஸ் பண்ணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் we will proceed to the other semi-modal used to. Look at this semi-modal students. This used to stands for discontinued habit, past habit or old habit. ஒரு காலத்தில் அந்த செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது, பட் இப்போ ப்ரெசன்ட்லி அட் ப்ரெசண்ட் இட் ஸ்டாப்டு, இப்போ அந்த செயல் நடைபெறவில்லை. ஒரு காலத்தில் நடந்துகிட்டே இருந்தது, இப்போ இல்லை அப்படிங்கும்போது நம்ம யூஸ் டு யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒன்ஸ் ஐ யூஸ் டு ப்ளே ஃபுட்பால். ஒன்ஸ் ஒரு காலத்தில் நான் ஃபுட்பால் விளையாடி கொண்டு இருந்தேன், இப்போ ஸ்டாப்டு, இப்போ விளையாடுறது கிடையாது. மை கிராண்ட்ஃபாதர் யூஸ் டு டேக் லாங் வாக்ஸ் வென் ஹி வாஸ் யங். அவர் இளமையாக இருந்தபோது என்னுடைய கிராண்ட்ஃபாதர் வெகு தூரம் நடந்து கொண்டு இருந்தார், அப்போ நடந்துட்டு இருந்தார், பட் இப்போ நடக்கிறதில்ல, ஸ்டாப்டு. தேர்டு பாருங்கள், மை கிராண்ட்மதர் யூஸ் டு டெல் மீ பெட் டைம் ஸ்டோரிஸ் வென் ஐ வாஸ் யங். நான் இளமையாக இருந்தபொழுது என்னுடைய கிராண்ட்மதர் எனக்கு தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க. அந்த நாளில், இப்போ கிடையாது, இப்போ க்ரோனப் ஆயாச்சு, இப்போ ஸ்டாப்டு, அது ஸ்டோரி சொல்கிறத நிறுத்திட்டாங்க. அப்போ அந்த மாதிரி பாஸ்ட் ஹேபிட்டை ரெஃபர் பண்ணும்போது யூஸ் பண்ணுறோம். மை கிராண்ட்மதர் யூஸ் டு டெல் மீ பெட் டைம் ஸ்டோரிஸ் வென் ஐ வாஸ் யங், நாட் நவ். மை மதர் யூஸ் டு டூ யோகாசனாஸ் இன் தோஸ் டேஸ்.
அந்த காலத்தில் எங்கள் அம்மா யோகா ஆசனாஸ்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் நவ் ஷீ ஸ்டாப்டு. இப்போ ப்ரெசன்ட்லி ஷீ இஸ் நாட் டூயிங் எனி யோகாசனா. அப்போ அந்த மாதிரி ஒரு காலத்தில் நடந்தது, இப்போ அந்த செயல் நடக்கலை அப்படிங்கும்பொழுது இந்த செமி மாடலை யூஸ் பண்ணுறோம். யூஸ்டு டு. புரியுதா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.